ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணால் இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் உள்ள எல்லா ஸ்டேஷன் வைஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஸ்டேஷன்ஸ்லாம் ஆக்சசிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, டிஃபிகல்ட்டாக இருக்கா, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். வாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த சைடும் பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. பைக் பார்க்கிங் பெர் டேக்கு 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி உள்ள என்ட்ரானோன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு இந்த சைடே போகிறதுக்கு வழி இருக்கும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிற மாதிரி வெளியே வச்சுருக்காங்க. இங்கே அது போக லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ 2 மாதிரி ஏறி நம்ம வர வேண்டி இருக்குது. ஸோ இந்த சைடு டைரெக்டாக ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த சைடு கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரூட்டில் இது வரைக்கும் நம்ம வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். ஏன்னா நம்மளுக்கு சென்ட் தாமஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டதுனால முன்னாடி ட்ராக் வழியாக கிராஸ் பண்ணி போவோம். இப்போ இந்த ஓவர் பிரிட்ஜ் வழியாக கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்குது. இதிலே ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கும் லிஃப்ட் இருக்குது, அது போக ஸ்டார் கைஸும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த அதர் சைடு என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இதில் கீழே இறங்குறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது, அது போக நமக்கு லிஃப்ட்டும் இருக்குது. ஸ்டெப்ஸ்லேயே இறங்கிடலாம். அதாவது வேளச்சேரியில் ஒரே ஒரு இடத்துல தான் நம்மளால் டிக்கெட் எடுக்க முடியுது. ஸோ மேபி அந்த சைடும் இல்லை டிக்கெட் கவுண்டர் சீக்கிரம் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். டிக்கெட் காஸ்ட் 10 rupees. நம்ம போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 2 தான் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னாடி இந்த சைடு வழியாக கிராஸ் பண்ண விடுவாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால கிராஸ் பண்ண முடியறதில்ல. ஒவ்வொரு டைமும் லிஃப்ட்டில் ஏறி இறங்கி தான் நம்ம வர வேண்டி இருக்குது. பெட்டர் 2 என்ட்ரிலையும் நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வேளச்சேரியில் அந்த சைடில் டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை சைடில் இருந்து வந்தேன். ஸோ அதனால் பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஏறி க்ராஸ் பண்ணி அந்த சைடு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப பிளாட்ஃபார்முக்கு இறங்கி வர வேண்டி இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வரப்போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 2 வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் இப்போ தான் பிளாட்ஃபார்முக்குள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். டைம் இப்போ 7:01 ஆகுது. ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு. மேபி அடுத்த 1 or 2 minutes இங்கேருந்து கிளம்பிடும். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேளச்சேரி வரைக்கும் தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேளச்சேரி தான் இதோட டெர்மினலாக இருந்தது. ஸோ இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு மிடில் ஸ்டேஷனாக மாறி போச்சு. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் லாஸ்ட் டெர்மினலாக இருக்குது. 7:03 ஆகுது. நம்ம வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜுக்கு அடியில் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி. பட் ட்ரெயின் இந்த ரூட் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி 3 days ஆகிப்போச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி இந்த பிரிட்ஜுக்கு அடியில் போகிறோம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அந்த ட்ரெயின் வர்றதுக்காக இங்கே ஒரு ட்ரெயின் ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த க்ராசிங் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ட்ரெயின். நெக்ஸ்ட் இது சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பீச் போகிற இன்னொரு ட்ரெயின் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாப்ல வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் முழுதிவாக்கம் வர போகுது. நிறைய பேர் ஏறுறதை நம்மளால பார்க்க முடியுது. 7-8 புழுதியோகம் வந்தாச்சு. உடனே கிளம்பிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 seconds தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக வண்டிக்கும் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த புழுதிவாக்கத்தில் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஏற மாதிரி பார்க்க முடியுது. பட் நான் வரது கொஞ்சம் ஏர்லி மார்னிங் 7 o'clock அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வர போகிறது ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். பட் இந்த ஸ்டேஷன்ல இப்போதைக்கு வண்டி நிற்க போறதில்லை. ஏன்னா இங்க இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்குது. டிக்கெட் கவுண்டர்ஸ் இது நிறைய விஷயம் இதுல பெண்டிங்ல இருக்கிறதுனால ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு வருது.
மெட்ரோ கிராஸ் பண்ணி போது நம்மளால பார்க்க முடியுது. இந்த சைடு இந்த மெட்ரோ ரூட் நம்மளால வந்து பார்க்க முடியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இது வரைக்கும் நம்ம அந்த மெட்ரோ ரூட்டோட வரைக்கும் கீழே இருந்தா பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல வந்து பார்த்தோம். அதனால நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு வந்து செந்த மாஸ் மவுண்டோட வியூ தெரியுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபியூச்சரில் ஆலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்க. பியர் கேஃப் அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது, ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து மார்ச் 2027 பிளான் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி மெட்ரோ வந்து அதோட பிளான் பண்ண டைமில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு ட்ராக் ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் கிராஸ் ஆகுறதுக்கான அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ மேலே வந்து மெட்ரோ, கீழே வந்து MRTS பார்க்குறதுக்கே சும்மா வேற லெவலில் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோட ஒரு பழைய வீடியோ, அதாவது மெட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது MRTSல ட்ராவல் பண்ணிட்டு அந்த சைடு மெட்ரோவை பார்க்கறது சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போதைக்கு மெட்ரோ பில்லர்ஸை பார்க்க முடியுது, பட் கூடிய சீக்கிரம் மெட்ரோவும் பார்ப்போம் எதிர்பார்க்கலாம். அதுபோக மெட்ரோ இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு MRTSை பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பேரலாக ரன் பண்ணுறதை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டேர்னில் வந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அலௌடு உண்டு. ஸோ அதனால ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சைடு சபர்பன் ட்ரெயின்ஸ் அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதுக்கான ரூட்டை பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலி சென்னை பஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். சென்னை ஸ்டேஷன்ஸ்க்கு நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக இன்னொரு ட்ரெயினும் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ போயிட்டு சென்னை பஸ் ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். டைம் வந்து 7:16 ஆகுது. இங்க இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகி வச்சது. சென்னை பீச் போற ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயாச்சு. பிளாட்ஃபார்ம் 1ல இருந்து கிளம்பிருக்கு. ஸோ ஃபைனலி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இங்கே ஷாப்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது போல இருக்கு. அந்த ஷாப்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுக்குரிய பிளான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி இருக்குது, அப்புறம் லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. லேடிஸ் கிச்சன்ஸ்க்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்குது, ஃபியூச்சரில் இதெல்லாம் வரலாம். ஆக்சஸ் பண்ணுற அளவில் இது வந்து இந்த ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்வை தெரியாதவங்க யூஸ் பண்ணுறதுக்கான இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஆக்சசிபிலிட்டிஸ் பண்ணுற அளவில் சூப்பராக இருக்குது. ஸ்டெப்ஸ் லிஃப்ட் ரெண்டுமே இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸ் தான் செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த சைடு வந்து எஸ்கலேட்டரும் இருக்குது. MRTS எல்லாம் ரிசர்வ்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கான ஆஃபீஸ் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். உங்கள் டிக்கெட் கவுண்டருக்கான டைரக்ஷன் போட்டிருக்காங்க. வே டு எஸ்கலேட்டரும் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு எஸ்கலேட்டரும் அவைலபிளாக இருக்குது. லிஃப்ட் ஸ்டெப்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. டிக்கெட் கவுண்டர் கொஞ்சம் சுற்றி தான் வர வேண்டிய இருக்குது. டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயினுக்கு போகிறதுக்கான வழியும் இருக்குது. ஸோ அதுக்கு டைரக்ஷன் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸிட் ஆனால் நம்மளால சபர்பன் ட்ரெயினுக்குரிய போகிறதுக்குரிய எக்ஸிட் போக முடியும். போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அந்த சைடு இறங்கணும்.
ஸோ இதுதான் வந்து சபர்பன் கூடியது. வந்து சபர்பன் அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூடிய ரூட்டை நம்மளால பார்க்க முடியுது. வந்து டிக்கெட் கவுண்டரில் அங்கே இருந்தோம். ஸோ அங்கேருந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு டேரெக்டாக ஸ்டேஷன் கூட கனெக்ட் பண்ணுற அளவுலையும் ஒரு எக்ஸிட் இருக்குது. இப்படி நம்ம டேரெக்டாக போயிட்டு சபர்பன் ட்ரெயின் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு இதில் ஸ்டெப்ஸ் ஏறி அந்த சைடு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து வயசானவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினுக்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 5:25, 55 அப்படின்ட்டு லாஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10:20 தான் இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து லாஸ்ட் சர்வீஸ் டுவர்ட்ஸ் பீச் வந்து நம்மளுக்கு வந்து 10:20 இருக்கு. இதில் வந்து ஃபுட் கோர்ட்டுன்னு கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து இது மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி. ஸோ அங்கேருந்து உள்ள நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனுக்கு வரும்போது இங்கே எம்ஆர்டிஎஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக உள்ள என்ட்ரானோன்னு ரைட் சைடில் போனால் சபர்பன் ட்ரெயின்ஸ் போகலாம். மேலே மெட்ரோ ட்ரெயின் தனியாக போகிறதுக்கு வழி இருக்குது. டிக்கெட் கவுண்டர் யூஸ் பண்ணி மேலே போய் பார்க்கலாம். ஸோ இந்த சென்ட் தாமஸ் ஸ்டேஷனில் என்னோட டிஃபிகல்ட்டிஸ்லாம் இப்போ பிளாட்ஃபார்ம் 1 அண்ட் பிளாட்ஃபார்ம் 2 இருக்கு. எங்கேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கீழே அதுக்கு ஒரு போர்டு வச்சா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து அந்த ஸ்டேஷன் அந்த சைடு போயிட்டு பிளாட்ஃபார்ம் 1 போயிட்டாங்க. இப்போ ஓடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அடுத்த ஒரு மாடி கீழே இறங்கி தான் ஸ்டெப்ஸ் வழியா இல்லைனா லெஃப்ட் வழியா மேலே வர வேண்டி இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது அவங்க ப்ராப்பராக கீழே ஒரு போர்டு வச்சா, சைனிங் போர்டு, இப்போ இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு போர்டு வச்சா நல்லா இருக்கும். ஷார்ப்பா 7:35க்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டோம். ஒரு ட்ராக் ஸ்விட்சிங். அந்த ட்ராக் ஸ்விட்சிங்காக அங்கே இன்னொரு ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த பிறகு தான் அடுத்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வர முடியுது. ஸோ புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் வாட்டர், அப்புறம் வந்து என்ட்ரி எக்ஸிட் போகிறது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயினில் போகலாம். ஸோ இப்போதைக்கு புழுதிவாக்கம் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ விமென்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம்ஸ் இப்போதைக்கு க்ளோஸ்லாம் இருக்குது. மென்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம்ஸ் அதுவுமே க்ளோஸ்ல தான் இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய ஒர்க்கு நடக்காமல் இருக்குது. ஸோ லிஃப்ட் இருக்குது, பட் அதுவும் ஆப்ரேட்டிங்ல இல்லை. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக தான் இறங்கி போக வேண்டியிருக்குது. there is no other option. எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க, பட் எஸ்கலேட்டர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எஸ்கலேட்டர் வந்து ஆப்ரேட்டிங்ல இல்லை. இந்த சைடுமே கீழே இறங்குறதுக்குமே வந்து இன்னும் ஒர்க் ஆகலை. இப்போ இதில் வந்து பீச் வழியாக போகணும்னா எந்த வழியில் போயிருந்தோம். நம்ம இப்போ தான் அங்கேருந்து இறங்கி வந்தோம். ஸோ திரும்ப இந்த பிளாட்ஃபார்ம் சுற்றி வந்துட்டு திரும்ப போகலாம்.
ஸோ லெஃப்ட் ஒர்க்குமே இன் ப்ராக்ரஸ். சென்ட் தாமஸ் மவுண்ட் மார்க்கமாக போகணும்னா அந்த சைடு போகணும். டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட். புழுதிவாக்கத்தில் இருக்க பார்க்கிங் ஸ்டேஷன். பார்க்கிங் அட் ஓனர் ரிஸ்க். ஏன்னா அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து உள்ளே போனோம்னா நம்மளுக்கு டைரெக்டாக டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போனோம்னா ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போக முடியும். இப்படியே ஸ்ட்ரைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரோடு வேளச்சேரியிலேருந்து வர ரோடு கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம புழுதிவாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் முன்னாடி தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். பட் வந்து இதுக்கு பார்க்கிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்குது. இப்போ ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் இதை வந்து பார்க்கிங்காக அலோகேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் இப்போதைக்கு பார்க்கிங் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணியிருக்கு. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். புழுதிவாக்கத்தில் வேளச்சேரியிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டேஷன்ஸ் தான் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. ரைட் சைடில் உள்ளது க்ளோஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பார்க்கிங் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரோட்லேருந்து வந்தோம்னா பக்கத்தில் நம்மளுக்கு ஸ்டேஷன் இருக்குது. பட் பார்க்கிங் எங்கேயுமே இல்லை. இந்த ரோடு ஃபுல்லாமே கவர்மெண்ட்டுக்குரிய பிளேஸ் தான். பட் நிறைய வெஹிக்கிள் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குரிய பார்க்கிங் பார்த்தோம்னா நம்ம அந்த பக்கத்தில் உள்ள ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடுக்கு மேபி அங்கே தள்ளி இருந்து கட் பண்ணி வரணும் போல இருக்குது. ஸோ போயிட்டா அங்கே உள்ளதான் வந்து பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று தான் இருக்குது. தெரியாதவங்க இங்கே வந்து பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான். ஏற்கனவே இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க அந்த ரூட்டுக்கு எப்படி போகணும், அதாவது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணி வர வேண்டிய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. மேபி இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணி இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் எடுத்துட்டு மேலே உடனே போயிடலாம். இந்த புழுதிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே போர்டில் மட்டும்தான் இருக்குது. லிஃப்ட்டும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். எஸ்கலேட்டரும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ உள்ள என்ட்ரானோன்னு ரைட் சைடில் கட் பண்ணி போனோம்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற வழியில் போகலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் ஒர்க்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. கொஞ்சம் பாழடைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலாக பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வருது. சென்ட் தாமஸ் மவுண்ட் போகணும்னா பிளாட்ஃபார்ம் 2 போகணும். அப்புறம் வந்து சென்னை பீச் மார்க்கமாக போகணும்னா பிளாட்ஃபார்ம் 1ல் போகணும். நம்ம இப்போ வேளச்சேரி தான் போகிறோம். அதனால பிளாட்ஃபார்ம் 1 வந்து ஒரு சைடு மட்டும் தான் என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. இந்த அதர் சைடு வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது. எக்ஸிட் வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம கீழே இருந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த சைடு எக்ஸிட் வந்து க்ளோஸில் இருக்குது. அதாவது இந்த புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனை இப்போ யூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு 300-400 மீட்டர்ஸ் நடக்க வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் எல்லா இடத்துலையும் ஏற வேண்டி இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே இது வந்து சூப்பர் பாடி எக்ஸசைஸாக இருக்கும். பட் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஏஜ்டு பர்சன், நடக்க முடியாதவங்களுக்கு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சசிபிலிட்டி வைஸ் இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் நிறைய ஒர்க்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வயசானவங்க, நடக்க முடியாதவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து புழுதிவாக்கம் ஸ்டேஷனில் உள்ள ட்ரெயின் டைமிங். இதில் வந்து ஒரு சில ட்ரெயின் வந்து டில் வேளச்சேரி வரைக்கும் தான் ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து வேளச்சேரி வரைக்கும் ரன் ஆகுது. மற்ற சர்வீஸ் மொத்தம் 43 சர்வீஸ், மொத்தம் 46 சர்வீஸ். அதில் வந்து 3 சர்வீஸ் வேளச்சேரி வரைக்கும் ரன் ஆகுது. மிச்சம் உள்ள 43 சர்வீஸ் வந்து பீச் வரைக்கும் ரன் ஆகுது. நம்ம புழுதிவாக்கத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து 8:04 ட்ரெயின் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து ஷார்ப்பாக 8 o'clock ஆகுது. இந்த புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு 8:01 ட்ரெயின் வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக 8:04 தான் இங்கேருந்து கிளம்பிச்சது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரிட்சில் ஓப்பன் பண்ணியிருக்க எல்லா எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனையும் கவர் பண்ணிட்டோம். ஆதம்பாக்கம் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் டிக்கெட் கவுண்டர் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த ஸ்டேஷனை இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய்.